அப்புறம் இந்த பக்கம் ஈரான். ஏன் அடிச்சுக்கிட்டாங்கன்னா கன்னி ராசிக்கும் கும்பத்துக்கும் 6, 8 அமைப்பு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுல பலம் எங்க போச்சுன்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பலம் சேதமும் இருக்கு. ஆனா அடுத்த கட்ட பலம் வந்து இவங்களுக்கு தான் போகுது. கிரக பலம். இதே மாதிரி இப்ப நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைன்னா முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காஷ்மீர் தான் ஞாபகம் வரும். அந்த காஷ்மீரும் கன்னி ராசியில தான் இருக்கு. கன்னி ராசியில வருது. அப்போ பாகிஸ்தானுக்கு 6வது ராசி என்ன வருதுன்னா கன்னி ராசி வரும். காஷ்மீர் வருது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. காஷ்மீர்ங்கிறது நம்ம மகர ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியம். அது நம்ம கூட தான் சேரும். ராசிகள் ஒண்ணுக்கு திரிகோண ராசிகளா இருந்தா ஒண்ணுக்கு ஒற்றுமையா தான் இருக்குமே தவிர ஒண்ணுக்கு சண்டை போட்டுக்க. அப்படி பார்க்கும்போது காஷ்மீர் நமக்கு தான் சொந்தம். ஜோதிட அடிப்படையில இந்தியாவோட தான் காஷ்மீர் இணையும். பாகிஸ்தானுக்கு என்னைக்குமே காஷ்மீர் கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க என்ன ஆகும்னா அது பிரச்சனையா தான் இருந்துகிட்டே இருக்கும். சரி, அந்த 6, 8 ராசினால அது அங்க கை வைக்க நம்ம பாக்கியத்துல அது நம்முடைய தன்மானத்துல நம்ம பாகிஸ்தான் கை வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த 6, 8 ராசி என்னைக்குனாலும் பிரச்சனை தான். இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை இருக்குல்ல, அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா இப்ப பாகிஸ்தான் ஏற்கனவே எங்கேயும் இடக்கூடாம சிக்கல்ல மாட்டிட்டு தான் இருக்கு. அதுவும் போர்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல போய் தேவையில்லாம அப்பாவி மக்களை கொண்டுருச்சு. பாகிஸ்தானுக்கு 7 ஆரம்பிச்சிருக்கு. கவனிக்கணும். மேச ராசிக்கு என்ன 12ல சனி வந்திருக்காரு. 7 ஆரம்பிச்சிருக்கு. அதனால அங்கேயும் நிலைமை வந்து ரொம்ப மோசமா போக போகுது. 2வது பாகிஸ்தான் இதுல வந்து இப்ப ஏதாவது உருட்டி பரட்டி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலுமே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ பாகிஸ்தான் நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தா பாகிஸ்தான் நிலைமை சரியில்லை. அது இந்த நேரத்துல பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. வேடிக்கை பார்க்கறது நல்லது. ஏன்னா அங்கேயும் உள்நாட்டுல ஒன்றும் நிலைமை சரியில்லாம தான் இருக்கு. ஏன்னா இப்போ பாகிஸ்தானுடைய ராசியா இருக்கக்கூடிய மேச ராசி அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு தெரியுமா? யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு தெரியுமா? கும்பராசியில போய் உட்காந்துருக்காரு. இது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஓடிட்டே கிடக்கு. தெரியும், பாகிஸ்தானை பத்தி நம்ம நல்லா தெரியும். பாகிஸ்தான் வந்து இப்ப ஒரு டபுள் கேம் ஆடிட்டு அங்கேயும் உருட்டிட்டு கிடக்கு. அதுவும் அடுத்த என்ன பண்ண போது 7.5 சனியில மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க போகுது. அதனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்தியாவுக்கு நல்லா இருக்கும். இப்போ மக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துரும், மக்களுக்கு சாப்பாட்டுல கை வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்க தவிர இது வந்து இப்போ சமாதான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10க்கு மேல ஒரு நல்ல முடிவு நமக்கு கிடைச்சிரும். அது முன்னாடியே கிடைச்சிரும். நான் சொல்ற டைம்ல ஏப்ரல் 10க்கு மேல ஈரானுடைய ஆட்டம் எடுபடாது. அது வரைக்கும் தான் அது ஆடிட்டு இருக்க முடியும், வீம்பு பிடிக்க முடியும். அதுக்கு மேல கிரகங்கள் கடகடன் பயிற்சி ஆயிரும். 2வது ஈரானுடைய 7ஆம் பாவத்துல தான் இப்ப எல்லா 4 கிரக கூட்டணி இடத்துல வருது. இது ஈரானுக்கு நல்லதே கிடையாது. அது சுய பலத்தை புதன் நீச்சமாயிட்டா கன்னி ராசி பெட்டி பாம்பா உடங்கிரும், படுத்து உடங்கிரும். மத்த நாடுகள் சொல்றதான் கேட்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஈரான் சமாதானத்துக்கு வந்து விடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுதான் இப்போதைக்கு நம்முடைய கணிப்பு. காத்திருந்து பார்ப்போம். ஆனால் மக்கள் பயப்பட வேண்டாம். நம்முடைய நாட்டுக்கு சோர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிவுக்கு வரும் நம்மளும் நம்புவோம். கிரகங்கள் சொல்ற விஷயம் பதட்டத்தை வெளிப்படையா காட்டினாலும் ஆழமான பெரிய ஒரு பாதிப்புகள், வீழ்ச்சிகள், நெருக்கடிகள் மக்களுக்கு வராது நம்புவோம். குரு பார்வை நமக்கு இருக்கு, 2ஆம் பாவத்துக்கு இருக்கு. ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழியில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். மக்கள் அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். நல்லதே நடக்கும் நம்புவோம்.